நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். நஹ்மதுஹு வனுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை, புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்லாஹுவின் அருளும் அமைதியும் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அவர்களின் காலத்தில் வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், அதற்கு பிறகு வந்த தாபியன்கள், தபௌ தாபியன்கள், இமாம்கள், இந்த உலகத்தில் வாழுகிற மூமின்கள், முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவன் புறத்திலிருந்து அருளையும் அமைதியையும் என்றென்றும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று துவா செய்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன். பேரன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, கேரளா ஸ்டோரி 2 என்ற பெயரில் ஒரு மதவாத திரைப்படத்தை ஏற்கனவே கேரளா ஸ்டோரி என்ற ஒரு கற்பனை படத்தை தயாரித்த எடுத்த நபர்கள் மீண்டும் அதன் 2ஆம் பாகத்தை எடுப்பதாகவும், அதனுடைய ட்ரெய்லர் மிக கொடூரமாக இருக்கிறது என்றும், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் கொச்சைப்படுத்தப்பட்டு கேரளா ஸ்டோரி 2 படத்துடைய அந்த 2ஆம் பாகத்தின் திரைப்படத்துடைய காட்சிகள் எல்லாம் அமைந்திருக்கிறது, கருத்துக்கள் எல்லாம் அமைந்திருக்கிறது என்று சமூக வலைத்தளங்களில் சில தினங்களாக சில தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த கேரளா ஸ்டோரி 2ஆம் பாகம் என்ற படத்தை தடை செய்ய வேண்டும் என்று சில அரசியல் கட்சிகள் கோரிக்கை விடுத்து கொண்டிருக்கிறது. சில முற்போக்கு சிந்தனை கொண்ட மக்களும் அந்த கேரளா ஸ்டோரி 2ஆம் பாகம் திரைப்படத்துக்கு எதிராக கருத்துக்களை பேசி கொண்டிருக்கிறார்கள். அதாவது இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் கொச்சைப்படுத்துவதற்காக கடந்த சில வருடங்களுக்கு முன்பு, 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு கேரளா ஸ்டோரி என்ற பெயரில் ஒரு திரைப்படம் எடுக்கப்பட்டது. அந்த திரைப்படத்தில் கேரளா மாநிலத்தைச் சேர்ந்த மாற்று மத பெண்கள், குறிப்பாக இந்து மதத்தைச் சேர்ந்த பெண்கள், அவர்களுக்கு முஸ்லிம் வாலிபர்கள், அதாவது இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம் வாலிபர்கள், முஸ்லிம்கள் அவர்களுக்கு காதல் வலை வீசி அவர்களை காதலித்து இஸ்லாத்துக்கு மதம் மாற்றி, அவர்களை முஸ்லீமாக மதம் மாற்றி வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கு, அந்த கேரளா மாநிலத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பல ஆயிரம் பெண்களை வெளிநாடுகளில் உள்ள தீவிரவாதிகளுக்கு முஸ்லிம்கள் சப்ளை செய்ததாக அந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருந்தது. கற்பனையாக ஒரு கருத்து சொல்லப்படுகிறது இல்லையா? லவ் ஜிஹாத் என்ற ஒரு கற்பனை. பல வருடங்களாக இஸ்லாத்தின் எதிரிகள் முஸ்லிம்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய இஸ்லாத்தின் எதிரிகள் நடத்தக்கூடிய மீடியாக்களும், ஒரு சில மதவாத மீடியாக்களும், இஸ்லாத்தின் எதிரான மீடியாக்களும், இஸ்லாத்தின் எதிரிகளும் கற்பனையாக சொல்லக்கூடிய ஒரு பெயர்தான் லவ் ஜிஹாத். லவ் ஜிஹாத் என்ற ஒன்றே இஸ்லாத்தில் கிடையாது. முதலில் காதலையே இஸ்லாம் எப்படி பார்க்கிறது என்று சொன்னால், ஏற்கனவே நாம் இதை தெளிவாக பல பயான்களிலே விளக்கியிருக்கிறோம். காதல் என்பது ஒரு பெண்ணை திருமணம் செய்து, ஒரு பெண்ணை முறையாக திருமணம் செய்து அந்த பெண்ணை காதலிப்பதுதான் இஸ்லாத்தில் காதல். திருமணத்திற்கு முன்பு ஒரு மனிதன், ஒரு ஆண்மகன், ஒரு முஸ்லிமான ஆண் ஒரு பெண்ணை திருமணத்துக்கு முன்பு விரும்புகிறான் என்று சொன்னால், அவன் விரும்பக்கூடிய பெண் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத மூமினான ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும். அந்த பெண்ணை விரும்பக்கூடியவன் அந்த பெண்ணின் பொறுப்புதாரியிடத்தில் பெண் கேட்டு, பெண்ணுடைய பொறுப்புதாரி, வலி, வக்கீல் என்று சொல்லப்படுகிற அந்த பெண்ணின் பொறுப்பாளரின் ஒப்புதலோடு, அந்த பெண்ணின் சம்மதத்தோடு, அந்த பெண் என்ன மகர் கேட்கின்றாளோ அந்த மகரை கொடுத்து அவன் திருமணம் செய்ய வேண்டும். அதுதான் காதல் இஸ்லாத்தில் காதல்னு சொன்னால், ஒரு பெண்ணை பார்க்குறோம், மாற்று மத பெண்ணை பார்க்கறது அல்லது வேறு எந்த பெண்ணையாவது பார்க்கறது, அவளை காதலிக்கிறது, காதலுங்கிற பேரில் அவளோட தனிமையில் இருக்கிறது, ஊர் சுற்றுறது, காதலுக்கு திருமணத்துக்கு மீறிய உறவுல ஈடுபடுறது, இந்த மாதிரியான காதல் என்பது இஸ்லாத்தில் கிடையாது.
இதற்கு பெயர் காதல் இல்லை, இதற்கு பெயர் விபச்சாரம். விபச்சாரம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அப்போ ஒரு ஆண், திருமண வயதை அடைந்த ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய ஆசைப்படுகிறான், ஒரு பெண்ணை பார்த்து அவன் திருமணம் செய்ய விரும்புகிறான் என்று சொன்னால் முதலில் அந்த பெண்ணுடைய தகுதி என்னங்கிறத இஸ்லாம் சொல்லுகிறது. ஒரு பெண்ணை நாம் திருமணம் செய்வதா இருந்தால், ஒரு மூமினான ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்வதா இருந்தால் அந்த பெண் அல்லாஹ்வை ஈமான் கொண்ட ஒரு மூமினான பெண்ணாக இருக்க வேண்டும். அவளுடைய சம்மதம், அந்த பெண்ணுடைய விருப்பம் மிக முக்கியம். அந்த பெண்ணின் பொறுப்புதாரியாக இருக்கக்கூடிய வக்கீல், அவளை பெற்ற தகப்பனோ, சிறிய தந்தையோ, பெரிய தந்தையோ, தாய் மாமனோ, உடன் பிறந்த சகோதரனோ, யார் பொறுப்பாளியாக இருக்கிறானோ அந்த பொறுப்பாளியோட ஒப்புதல் மிக முக்கியம். பெண் கேட்கக்கூடிய மகர் முக்கியம். முறையாக திருமணம் முடித்து மனைவியை காதலிப்பது தான் இஸ்லாத்தில் காதல். திருமணத்துக்கு முன்பு ஒரு அந்நிய பெண்ணிட்ட பேசுறது, பழகிறது, தொலைபேசிகளை பேசுறது, அந்த பெண்ணோட ஊர் சுத்துறது, தப்பு பண்றது, இதுக்கு பேர் காதல் கிடையாது. இந்த மாதிரி காதலை இஸ்லாம் ஏற்கவே இல்லை. இஸ்லாத்துல இது மாதிரி ஒரு காதலுங்கிறதே கிடையாது. அப்ப இந்த இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த இஸ்லாத்தின் எதிரிகள் எல்லாம் லவ் ஜிஹாத் என்ற ஒரு பொய்யான கற்பனையை பரப்பி விட்டு மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறார்கள். பொய்யான கற்பனையாக சொல்லப்படுகிற லவ் ஜிஹாத் என்ற பெயரில் எடுக்கப்பட்ட ஒரு பொய்யான கற்பனை சித்தரிப்பு படம் தான் கேரளா ஸ்டோரி. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய முஸ்லிம் தீவிரவாதிகளுக்கு, அதாவது வெளிநாடுகளில் இருந்து போராடக்கூடிய முஸ்லிம் அந்த போராளிகளுக்கு இங்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய, அதிலும் கேரளா மாநிலத்தைச் சேர்ந்த பெண்களை முஸ்லிமா மதம் மாற்றியவர்களும் அந்த பெண்ணை தவறாக பயன்படுத்தி பிறகு அவர்களுக்கு சப்ளை செய்கிறதா அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. இது நடந்த உண்மையான்னு பார்த்தா உண்மை கிடையாது. இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை என்று சொல்லி கேரளா மாநிலத்தில் கடந்த 3 முறை 2016ஆம் ஆண்டில் இருந்து இன்று வரை முதலமைச்சராக இருக்கக்கூடிய கேரளா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் கூட அந்த படத்தை கண்டித்தார். தடை செய்ய வேண்டும் என்று அவர் கோரிக்கையெல்லாம் விடுத்தார். அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லைங்கிறத கேரளா அரசாங்கமே அதை மறுக்குது. அதாவது ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு ஊரில் ஒரு பெண்ணோ 2 பெண்ணோ காணாமல் போய்விட்டால், ஒரு பெண்ணோ ஆணோ காணாமல் போய்விட்டால் அது வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிடும். காவல்துறையில் வழக்கு பதிவு செய்யப்படும். போலீஸில் முறையாக எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கும். காணவில்லை, அதாவது மிஸ்ஸிங் கேஸ் போடப்பட்டிருக்கும். இதுதான் உண்மை. அப்போ ஒரு குழந்தைய கடத்தினாலும், ஒரு பெண்ணை கடத்தினாலும், ஒரு ஆணை கடத்தினாலும், அவங்க காணாமல் போனாலும் அது முறையாக அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட்டு அரசாங்கத்தினுடைய பதிவேட்டில் அது வந்திருக்கும். அப்போ கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் முஸ்லீமாக பிற மதத்தை சார்ந்த இந்து மத பெண்கள் இஸ்லாத்துக்கு மதம் மாற்றப்பட்டு அவர்கள் வெளிநாடுகளுக்கு நாடு கடத்தப்படுகிறாளுங்கிறத அது உண்மை கிடையாது, பொய். அது ஒருவேளை உண்மையா இருந்தா கூட அதை யார் சொல்லணும்? அந்த மாநிலத்தை ஆட்சி செய்யக்கூடிய முதலமைச்சர் சொல்லணும், அந்த மாநில உளவுத்துறை அதை சொல்லணும். ஆனா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சங் பரிவார், பாஜக, RSS மதவாத கும்பல்கள் தான் அந்த பொய்யை சொல்லுகிறதே தவிர ஆளும் கட்சி அதை சொல்லவில்லை. அரசாங்கம், கேரளா அரசு அதை சொல்லவில்லை. முதலமைச்சர் அவர்கள் அதை சொல்லவில்லை. உளவுத்துறை இருக்கிறது, காவல்துறை இருக்கிறது, அவர்கள் அதை சொல்லவில்லை. ஹாதியா என்ற ஒரு பெண்மணி, கேரளா மாநிலத்தைச் சேர்ந்த ஹாதியா என்ற ஒரு பெண்மணி சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக மாறினார். அந்த பெண்ணின் தந்தை பாஜக, RSS பின்புலத்தை கொண்ட ஒருவராக இருந்த காரணத்தினால் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து அந்த பெண் லவ் ஜிஹாதுக்காக வேண்டி மதமாற்றம் செய்யப்படுகிறாள் என்று பொய்யாக நீதிமன்றத்தில் அந்த ஹாதியாவின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு, அதாவது வழக்கு போடப்பட்டு நீதிமன்றத்தில் அந்த ஹாதியாவின் மீது பொய்யாக வழக்கு பதிவு போடப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க. எஃப்ஐஆர் போடப்படவில்லை, போலீஸுடைய எஃப்ஐஆர் போடப்படவில்லை, நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க. எப்படி வழக்கு போடுறாங்கன்னா, லவ் ஜிஹாதுக்காக வேண்டி என் மகள் மதம் மாற்றம் செய்யப்பட்டாள் என்று அந்த ஹாதியா என்ற இஸ்லாத்துக்கு மாறிய, இஸ்லாத்தை தழுவிய அந்த பெண்மணியின் தந்தை அவர் ஒரு தவறான ஒரு வழக்கை கோர்ட்டில், கேரளா மாநில உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடுறார், கேஸ் போடுறார். இதுதான் நடந்த உண்மை. அப்போ அதில் தான் மீடியாக்கெல்லாம் வந்துச்சு. அவர் பொய்யா அவர் கற்பனையாக போட்டார். அந்த ஹாதியாங்கிற பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு ஒரு முஸ்லீமை திருமணம் செஞ்சு இன்னைக்கும் முஸ்லீமாகத்தான் அந்த பெண்மணி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஹாதியா நாடு கடத்தப்பட்டாங்களா? கிடையாது. அப்போ அந்த ஹாதியா பிரச்சனை வந்த நேரத்தில் தான் இது லவ் ஜிஹாத் என்று பரவலாக பொய்யாக பேசப்பட்டுச்சு. அந்த லவ் ஜிஹாதுங்கிற ஒன்று இஸ்லாத்தில் கிடையாது. இஸ்லாம்னா என்ன, இஸ்லாத்தில் காதல்னா என்னங்கிறத ஏற்கனவே பலமுறை நாம்
மீடியாக்களில் சோசியல் மீடியாவில் பேசியிருக்கிறோம், ஜும்மா பயான்களில் பேசியிருக்கிறோம். அப்போ காதல்னா என்னங்கிறத இந்த பயான்ல உங்களுக்கு தெரியப்படுத்தினோம். காதல்னா ஒரு பெண்ணை முறையா, அந்த பெண் மூமினாக இருக்க வேண்டும். மூமின் அல்லாத ஒரு மாற்று மத பெண்ணை விரும்புவதும் அந்த பெண்ணை திருமணம் செய்வதும் திருமணம் செய்வதற்காக ஆசைப்படுவதும் இஸ்லாத்தில் ஹராம். ஒரு பெண்ணை திருமணம் செய்ய ஆசைப்படுறான்னு சொன்னா ஒரு முஸ்லிமான ஆண்மகன் ஒரு பெண்ணை திருமணம் செய்வதா இருந்தா அவ முஸ்லிமாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத மூமினாக இருக்க வேண்டும். இதை குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்றான், மூமினான ஆண்கள் மூமினான பெண்களையே திருமணம் செய்யுங்கள். இணை வைக்கக்கூடிய பெண் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளாத வரை மூமினான ஆண் அவளை திருமணம் செய்யக்கூடாது. அவள் அந்த இணை வைக்கக்கூடிய பெண் உன்னை கவர்ந்த போதிலும் கவரக்கூடியவளா இருந்த போதிலும் கூட அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காத ஒரு மூமினான அடிமை பெண் சிறந்தவள். அதே மாதிரி பெண்ணை பெற்றவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான், இணை வைக்கக்கூடிய ஆண் அவன் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளாத வரை உங்களுடைய மூமினான பெண்களுக்கு அவனை நீங்கள் திருமணம் முடித்து வைக்காதீர்கள். இணை வைக்கக்கூடிய ஆண் உங்களை கவரக்கூடியவனா இருந்த போதிலும் கூட அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காத ஒரு மூமினான அடிமை ஆண் சிறந்தவன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ ஒரு மாற்று மதத்தை சார்ந்த ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ அவர்களை திருமணம் செய்வதாக இருந்தால், மாற்று மதத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை ஒரு முஸ்லிம் ஆண்மகன் திருமணம் செய்வதாக இருந்தால் அவள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால்தான் திருமணம் செய்வதற்கு அவனுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத வரை திருமணம் செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அதே போன்று ஒரு மாற்று மதத்தை சேர்ந்த ஆண் அவன் இஸ்லாத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு கலிமா சொல்லி அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மூமினாக மாறினால் மட்டும்தான் மூமினான பெண்ணுக்கு திருமணம் செய்து வைப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அவன் முஷ்ரிக்காக, இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய முஷ்ரிக்காக, பிற மதத்துக்காரனாக இருக்கிற வரைக்கும் அந்த ஆண்மகனை முஸ்லிம் பெண்ணுக்கு திருமணம் செய்து வைப்பது ஹராம். முஸ்லிம் ஆண்மகன் இஸ்லாத்தில் இல்லாத பிற மத பெண்ணாக இருக்கக்கூடியவள் இஸ்லாத்துக்கு வராத பட்சத்தில் அவளை விரும்புவதும் அவளை திருமணம் செய்வதும் இஸ்லாத்தில் ஹராம் என்று சொல்லப்பட்ட ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இஸ்லாம் இதை தெளிவுபடுத்தி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இல்லாத ஒரு லவ் ஜிஹாத் என்ற ஒரு பொய்யை பரப்பி எடுக்கப்பட்ட சினிமா தான் கேரளா ஸ்டோரி. அது 2ஆம் பாகம் வெளியிடப்படுவதாக இருக்கிறது. ஏற்கனவே இந்தியாவில் என்னென்ன பிரச்சனைகள் நடக்கிறது என்று நமக்கு தெரியும். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ், அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் என்பது உண்மை, லவ் ஜிஹாத் என்பது பொய் என்று நாம் ஏற்கனவே சில தினங்களுக்கு முன்பு ஒரு தலைப்புல பேசியிருக்கிறோம். அதை நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் உண்மை. கடந்த ஜனவரி மாதம், போன மாதத்தில் நாட்டின் தலைநகர் டெல்லியில் மட்டும் 800க்கும் மேற்பட்ட பெண்கள் காணாமல் போயிருக்காங்க. ஏற்கனவே சில வருஷத்துக்கு முன்னாடி குஜராத் மாநிலத்தில் 40,000 பெண்கள் காணாமல் போயிருக்காங்க, கடத்தப்பட்டிருக்காங்க. அவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியாது. குஜராத் மாநிலத்தில் கடத்தப்பட்ட காணாமல் போன 40,000 பெண்கள், போன மாதம் டெல்லியில் காணாமல் போன 800க்கும் மேற்பட்ட பெண்கள், அதில் அதிகமான பேர் சிறுமிகள் என்று சொல்லப்படுகிறது. அந்த சிறுமிகள் பெண்கள் உட்பட 800 பேருக்கு மேலே காணாமல் போயிருக்காங்க. ஏற்கனவே 40,000 பேர் குஜராத் மாநிலம், பல வருஷமா பாஜக தான் குஜராத் மாநிலத்தை ஆண்டுகிட்டு வருது. பாஜக ஆட்சி செய்யக்கூடிய குஜராத் மாநிலத்தில் 40,000 பெண்கள் காணாமல் போனதாக வழக்கு பதிவு இருக்கிறது. அப்போ இந்த பெண்கள்லாம் என்ன ஆனாங்கன்னு தெரியல. அப்போ பாஜக ஆளுகிற மாநிலங்களில் குழந்தைகள் கடத்தப்படுகிறார்கள், பெண்கள் கடத்தப்படுகிறார்கள். உண்மையில் படம் எடுப்பதாக இருந்தால் அதை பற்றி தான் எடுக்க வேண்டும். அப்ப இல்லாத ஒரு பொய்ய கற்பனையாக, முஸ்லிம்களின் மீது உள்ள வெறுப்பை காட்டி, இஸ்லாத்தின் மீது உள்ள வெறுப்பை ஒரு பொய்யாக கற்பனையாக சித்தரித்து ஒரு படம் எடுக்கப்படுகிறது. அதற்கு சென்சார் போர்டு அனுமதி தருகிறது என்று சொன்னால், சென்சார் போர்டுல இருந்து இன்னைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா துறைகளிலும் பாஜகவினர் தான் இருக்கிறார்கள், பாஜகவுடைய ஆதரவாளர்கள் தான் இருக்கிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம். அப்ப இஸ்லாத்துக்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக எப்படி மோசமான கருத்துக்களை திணித்து படம் எடுத்தாலும் அந்த படம் ரிலீஸ் ஆகும், அதுக்கு எதிர்ப்புகள் வராது. நம்ம வேணா எதிர்க்கலாம், அரசாங்கம் தடை செய்யாது, எதுக்காது. இதே RSS பயங்கரவாதிகள் செஞ்ச குற்றங்கள் நிறைய இருக்கிறது. 1948 காந்தி அவர்கள், மகாத்மா காந்தி அவர்களை படுகொலை செய்ததிலிருந்து குஜராத் கலவரம், மும்பை கலவரம், குஜராத்தில் 2002ஆம் ஆண்டு நடந்த முஸ்லிம் இன படுகொலை, மும்பையில் நடந்த பயங்கரவாத கலவரங்கள், இன்னும் நாடு முழுக்க நடந்த எண்ணற்ற RSS நடத்திய குண்டு வெடிப்புகள், மாலேகான்ல இருந்து ஹைதராபாத்து மக்கா மஸ்ஜித் குண்டு வெடிப்புல இருந்து, சம்ஜௌதா ட்ரெயின் குண்டு வெடிப்புல இருந்து RSS நடத்திய பெரும்பாலான குண்டு வெடிப்புகள்
பயங்கரவாத மதவாத கலவரங்களை பற்றி படம் எடுக்கிறதுக்கு இந்தியாவில் யாரும் கிடையாது. அப்படியே யாராவது ஒருத்தன் சினிமா துறையில் இருக்கக்கூடிய எவனாவது ஒருத்தன் இந்த பயங்கரவாதத்தை மையமாக வைத்து மனசாட்சிப்படி படம் எடுத்தா கூட அந்த படம் வராது, சென்சார் போர்டால் தடை செய்யப்படும். இதுதான் நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய உண்மை. இஸ்லாத்துக்கு எதிராக இதுபோன்று திரைப்படங்கள் எல்லாம் எடுக்கப்படுகிறது. ஆர்எஸ்எஸ் பாஜக கும்பல்கள் செய்யக்கூடிய அநியாய அக்கிரமங்கள், ஆர்எஸ்எஸ் நடத்திய குண்டு வெடிப்பு, ஆர்எஸ்எஸ் நடத்திய மத கலவரங்கள், இதெல்லாம் நாட்டில் ஏராளம். பல ஆயிரம் மத கலவரங்களையும் பல குண்டு வெடிப்புகளையும் இந்தியாவில் இந்த ஆர்எஸ்எஸ் நடத்தி இருக்கிறது. கடந்த 10 வருஷ காங்கிரஸுடைய ஆட்சியில் 30க்கும் மேற்பட்ட குண்டு வெடிப்புகள் நடந்தது. அந்த 30க்கும் மேற்பட்ட குண்டு வெடிப்புகள் அனைத்துமே ஆர்எஸ்எஸ் உடைய உட்பிரிவான அபினவ் பாரத் சம்பந்தப்பட்டது என்பதை ஏடிஎஸ் கண்டுபிடிச்சு நிரூபித்திருக்கிறது. இந்த குண்டுவெடிப்புகள், ஆர்எஸ்எஸ் நடத்திய மத கலவரங்கள், குண்டுவெடிப்புகள், தீவிரவாத செயல்களை பற்றியெல்லாம் படம் எடுப்பதற்கு இந்தியாவில் ஒருத்தரும் கிடையாது. அப்படியே ஒருத்தர் 2 பேர் எடுக்க மனசாட்சிப்படி எடுக்க முன்வந்தா கூட அவன் எடுக்க முடியாது. அவன் எடுத்து முடிச்சா கூட அந்த படத்தை ரிலீஸ் பண்ண சென்சார் போர்டு அனுமதிக்காது. அந்த படம் தடை செய்யப்படும். இதுதான் இன்னைக்கு நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய உண்மை. இப்படியெல்லாம் இஸ்லாத்தை கலங்கப்படுத்தி, முஸ்லிம்களை கலங்கப்படுத்தி, இந்த திரைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த கீழ்த்தரமான இழி பிறவிகள், இந்த ஈன பிறவிகள், திரைத்துறையில் இருக்கக்கூடிய சினிமா துறையில் இருக்கக்கூடிய ஒரு சில கலிசடைகள், இந்த ஈன பிறவிகள் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் கொச்சைப்படுத்தி இவங்க இப்படி படம் எடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, இஸ்லாத்து மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு, முஸ்லிம்களின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு, பாஜகவுடைய செல்வாக்கை சம்பாதிக்க வேண்டும், பாஜகவை திருப்திப்படுத்த வேண்டும், ஆர்எஸ்எஸ்ஸை திருப்திப்படுத்த வேண்டும், அதன் மூலமாக தங்களின் சுய லாபத்தை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மதவாத கும்பல்கள் இப்படியெல்லாம் திரைத்துறையில் இருக்கக்கூடிய மத வெறியர்கள், ஒரு சில மத வெறியர்கள் இந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க இப்படியெல்லாம் படம் எடுக்கிறதுனால இஸ்லாத்தோட வளர்ச்சியை தடுத்துட முடியுமா? இன்னும் 20 வருஷம் 25 வருஷத்தில் இந்தியாவை இஸ்லாம் ஆளுங்கிற மாதிரிலாம் அந்த கேரளா ஸ்டோரி 2ல் வரக்கூடிய ட்ரெய்லர் காட்சிகள், கருத்துக்கள்லாம் சொல்கிறதாக சில பேர் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நமக்கு தெரியலை. அல்லாஹ்வுடைய மார்க்கம் சத்திய இஸ்லாம். இஸ்லாத்துக்கு எதிர்ப்புங்கிறது இன்னைக்கு நேற்று இல்லை, நபி அவர்களுடைய காலத்தில் இருந்தே இருக்கிறது. 1400 ஆண்டு காலமாகவே இஸ்லாத்துக்கு எதிரான எதிர்ப்புகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. எல்லா எதிர்ப்புகளையும் எதிர்த்து தகர்த்து இஸ்லாம் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்போ அல்லாஹ்வுடைய மார்க்கமான சத்திய இஸ்லாத்தை இவர்கள் என்னதான் திட்டமிட்டாலும் இதை ஒழித்து விடவோ அழித்து விடவோ முடியாது. அல்லாஹு தாலா அவனுடைய வேதமான அல் குர்ஆன்ல சொல்லுகிறான், யுரீதூன லி யுத்ஃபிஉ நூரல்லாஹி பி அஃப்வாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். அவர்கள் தங்கள் வாய்களால் ஊதி அல்லாஹுவின் ஒளியை அணைத்து விடலாம் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் இந்த காஃபிர்கள் என்னதான் முயற்சித்த போதிலும் கூட அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தனது ஒளியை அல்லாஹ் முழுமையாக்கியே வைப்பான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். அப்போ இவங்க இப்படிலாம் படம் எடுக்கிறதுனால இஸ்லாத்தை விட்டு, இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இஸ்லாத்தை விட்டு போயிடுவாங்களா? போக முடியாது. பொய்யா கற்பனையாக சித்தரித்து படம் எடுக்கிறதுனால இஸ்லாத்துக்கு வந்த மக்கள் யாரும் இஸ்லாத்தை விட்டு போகிறதில்லை. இவங்க இப்படி இஸ்லாத்தை கொச்சப்படுத்தி, முஸ்லீம்களை கொச்சப்படுத்தி படம் எடுக்கிறதுனால இந்தியாவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களின் எண்ணிக்கை அதிகரிக்குமே தவிர குறையாது. அமெரிக்காவில் இஸ்லாத்தை கொச்சப்படுத்திக்கிட்டே இருந்தான். ஆனால் இன்னைக்கு இஸ்லாம் அமெரிக்காவில் தலைமை பீடம் வரைக்கும் போயிடுச்சு. அப்போ அமெரிக்கா இஸ்லாத்தை கொச்சப்படுத்த இஸ்லாத்தை ஏற்றுக்கக்கூடிய மக்களின் எண்ணிக்கை அமெரிக்காவிலையும் ஐரோப்பிய நாடுகளையும் தாறுமாறாக போகிற மாதிரி இந்தியாவிலையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கக்கூடிய மக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கத்தான் செய்யும். இது மாதிரி திரைப்படங்கள் எடுக்கும்போது இதை பார்த்து இஸ்லாத்தை சிந்திக்க ஆரம்பிப்பாங்க, படிக்க ஆரம்பிப்பாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்குவாங்க. ஆனால் சில பாதிப்புகளும் பிரச்சனைகளும் வரும். அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. அல்லாஹ்வுடைய மார்க்கம் சத்திய மார்க்கம். ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக்கி லியுல்ஹிரஹு அலத்தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிக்கூன். இந்த காஃபிர்கள் முஷ்ரிக்குகள் வெறுத்த போதிலும் கூட அல்லாஹ் அவனுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் தன்னுடைய தூதரை சத்தியத்துடனும் நேர்வழியுடனும் அனுப்பியிருக்கிறான். இந்த முஷ்ரிக்குகள் வெறுத்த போதிலும் கூட
உலகத்தில் உள்ள எல்லா மதங்களை விடவும் கொள்கைகளை விடவும் மேலோங்கும் இஸ்லாம் மேலோங்கும் விதமாக தன்னுடைய தூதரை சத்தியத்துடனும் நேர்வழியுடனும் அனுப்பியிருப்பதாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய வேதமான அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். இது போன்று திரைப்படங்கள் எடுப்பதால் இஸ்லாத்தை யாரும் கொச்சைப்படுத்தி விட முடியாது. முஸ்லிம்களுக்கு எதிராக வேண்டுமானால் கலவரத்தை, இந்த திரைப்படங்களை வைத்து கலவரத்தை நடத்தலாமே தவிர இஸ்லாத்தையோ இஸ்லாத்தின் வளர்ச்சியையோ இந்த மதவாத கும்பல்களால் எதுவும் செய்ய முடியாது என்பதை புரிந்து சத்திய மார்க்கமான தூய இஸ்லாத்தை இந்த நாட்டில் வாழுகிற நம் சகோதரர்களான மாற்று மத மக்களுக்கு, நம் சகோதரர்களான இந்து மக்களுக்கு எடுத்துச் சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சத்தியத்தை பேசக்கூடிய, சத்தியத்தை நிலைநாட்டக்கூடிய மக்களாக வாழ்வதற்கு நமக்கு அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.